என்னது? ம், பார்த்துட்டியா? பார்த்துட்டியா உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. கொஞ்சம் வெயிட் பண்றியா? அம்மா சிக்கன் பண்ணி தந்துடுறேன் உனக்கு. ம், சிக்கன் வாஷ் பண்ணுற வேலை கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் எனக்கு இருக்கும் அது. பட் இப்போ வந்து பழகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து பழகி போச்சு. ஸோ சிக்கன் வாஷ் பண்ணும்போது இவர் வந்து கண்டிப்பாக இங்கே வந்துடுவார். அப்பப்போ வந்து விசிட் கொடுத்துட்டு போயிடுவான். அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசிட் கொடுத்துட்டு போயிடுவான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 kg வாங்கிப்பேன். ஃபுல்லாகவே போன்லெஸ் தான். ஃபுல்லாக வந்து சிக்கன் ஷாப்பில் சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்லிவிடுவேன். அப்போது வந்து எனக்கும் ஈஸியாக இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுற வேலைலாம் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் மறைக்கிறேன்னா தெரியல. எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சத்தூள் அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன். ஸோ இதில் ஒரு 9 பாக்ஸ் வச்சுருக்கேன். 10th பாக்ஸ் இதில் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 வாட்டி கூட வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டர்லேயே நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னாலே போதும். இப்போ நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் லிவரும் வாங்குவேன் எவ்ரி வீக்கு. பட் என்னன்னு தெரியல, சிக்கன் ஷாப்லேருந்து இன்னைக்கு வரலை. அப்புறமா ஃபீட் வந்து சிக்கன் ஃபீட் எப்பவுமே வீட்டில் இருக்கும், இல்லைன்னா நான் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிடுவேன். இப்போ நான் ஃப்ரீசரில் வந்து சிக்கன் ஃபீட் இருக்கு அவனுக்கு. ஸோ அதனால நான் அதை இன்னைக்கு வாங்கலை. பட் இந்த வீக் வந்து லிவர் மட்டும் அவனுக்கு மிஸ்ஸிங். ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதோட அவ்வளோதான். டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து அதுவும் நான்வெஜ்லாம் நம்ம வந்து டர்மரிக்கில் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது சேஃப் கூட நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால. ஸோ இது நீங்கள் அப்படியேவும் வைக்கலாம், அப்படிலாம் வாஷ் பண்ணி வைக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். சிக்கன் ஃபீட்டாக இருந்தால் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ பாக்ஸஸில் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு 10 ஈக்குவல் பாக்ஸஸை நம்ம இப்போ போடுவோம்.
இதில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டோன்னா இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ 10th பாக்ஸும் ரெடி. அவ்வளோதான். இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க. ஸோ 10 டேஸ்க்கு நம்ம சிக்கன் வாங்குற வேலை இல்லை. ஜஸ்ட் ஃப்ரீசர்லேருந்து பாக்ஸ் எடுத்து நம்ம அவனுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டா போதும் உங்கள் டாகுக்கு. நான் சொன்னல சிக்கன் ஃபீட் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அவனுக்கு தேவைன்ற போது அதில் நான் வந்து குக் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வேணும்னால ஏதாவது டவுட் இருந்தாலும் டாக் பேரண்டிங் பற்றி எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.